إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நேர் வழிகாட்டியாக அழகான வழிமுறையாக தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கமானது அல்லாஹ்வின் வேதமான திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் நமக்கு இன்றைய தினத்திலே நம்முடைய கரங்களில் புத்தக வடிவத்திலேயும் சாஃப்ட்வேர்கள் அப்ளிகேஷன்கள் வடிவத்திலேயும் முழு குர்ஆனும் ஹதீஸ்களுடைய தொகுப்புகளும் ஏராளமாக நம்முடைய கைகளிலே இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு வசதி, இப்படிப்பட்ட ஒரு சூழல் அன்றைய காலகட்டங்களிலே கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே வாழ்ந்த உத்தம தோழர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளங்களிலே சில சந்தேகங்களை ஏற்படுத்தும் பொழுது அந்த சந்தேகங்களுக்கு தீர்வாக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சில விஷயங்களை கேள்விகளாக கேட்பார்கள். அப்படி கேள்விகளாக கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் முக்கியமாக பல விளக்கங்களை பதில்களாக அல்லாஹ்வுடைய தூதர் கொடுப்பார்கள். சில சந்தேகங்கள் எப்படி ஏற்படுகின்றதோ அதே போன்று பல பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் கேள்விகளை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்பார்கள். அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதரிடத்திற்கு அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி செய்தியானது வரும். உடனே அல்லாஹ்வின் தூதர் அதற்கான விளக்கத்தை சொல்வார்கள். இப்படி சிறுக சிறுகத்தான் அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே வஹி செய்தியானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த சமூகத்திலே ஏற்படுத்தியது. இந்த மாற்றம் ஏற்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் தான் அந்த நபி தோழர்கள். அவர்களுக்கு அடிக்கடி ஏற்பட்ட சந்தேகங்கள், மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு இருந்த ஈடுபாடு, அவர்கள் காட்டிய அக்கறை, இது என்ன அது என்ன என்று சொல்லி மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு இருந்த ஏராளமான சந்தேகங்களை அவ்வப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்பார்கள். அதற்கு விளக்கங்கள் கிடைக்கும். இப்படி விளக்கங்கள் கிடைத்து அவர்கள் கேட்ட ஒட்டுமொத்த கேள்விகளின் தொகுப்பும் நபிகளார் அளித்த பதிலும் தான் நம்முடைய கரத்தில் இன்றைக்கு மார்க்கமாக சேர்ந்திருக்கின்றது என்பதை நாம் ஆழமாக நம்முடைய மனதில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பலவிதமான கேள்விகளை கேட்டார்கள் என்று நாம் ஆரம்பத்தில் பார்த்தோமே. அப்படி பலவிதமான கேள்விகள் கேட்டிருந்தாலும் இந்த ஜும்மாவுடைய நாளில் அவர்கள் கேட்ட ஒரு சில முக்கியமான கேள்விகளையும் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அளித்த பதிலையும் அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதையும் இந்த இடத்துல நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். புகாரி என்ற ஹதீஸ் கிதாபிலே 3688வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி வருகின்றார். யார் சொல்லலாம், மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கின்றார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி கேட்ட அந்த சஹாபிக்கு பதிலை சொல்லிவிடாமல் அந்த சஹாபி இடத்திலேயே இன்னொரு கேள்வியை கூடுதலாக கேட்கின்றார்கள். மறுமை நாள் வருவதற்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்கின்றார்கள். அப்ப அந்த சஹாபி சொல்லி காட்டுகின்றார், யார் சொல்லலாம், என்னிடத்துல பெரிய அளவிலான தயாரிப்புகள் எல்லாம் கிடையாது. நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன்.
அது மட்டும்தான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், நீ யாரை உண்மையிலேயே நேசிக்கின்றாயோ அவர்களோடு நாளை மறுமையிலே இருப்பாய் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இது சாதாரண சம்பவமாக, சாதாரண ஒரு கேள்வியாக, ஒரு உரையாடலாக நமக்கு தோன்றலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, மறுமை நாள் என்பது எப்பொழுது வரும்? எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் பல உபதேசங்களை செய்யறாங்க, இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்றாங்க, மறுமை நாளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறாங்க. அந்த நேரத்தில் உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு அச்ச உணர்வு, எச்சரிக்கை சிந்தனையோடு அந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார்கள், யார சொல்லலாம், இப்படி எல்லாம் சொல்றீங்களே, மறுமை நாள்ங்கிறது அப்படி இருக்கும், அல்லாஹ் இப்படி எல்லாம் விசாரிப்பான், சொர்க்கத்தை கொண்டு வந்து நிறுத்துவான், நரகத்தில் கொண்டு வந்து நிறுத்துவான், இப்படி கேள்வி கணக்கெல்லாம் இருக்கின்றது, சூரியன் தலைக்கு மேல வந்து நிற்கும், மனிதர்கள் எல்லாம் வெட்ட வெளியில நிற்பார்கள், அல்லாஹ்வுடைய விசாரணை கடுமையானதாக இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் என்னென்ன உபதேசங்களை எல்லாம் சொன்னார்களோ அந்த உபதேசத்தை எல்லாம் உள்ளடக்கி விட்டு அந்த நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த மறுமை நாள் எப்பொழுது வரும், அந்த மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்ட உடனே அல்லாஹ்வின் தூதர் பதில சொல்லி இருக்கலாம் இல்லை, உடனே திரும்ப கேள்வி கேட்கின்றார்கள், அதற்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்களே. இதே கேள்வியை அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடத்தில் கேட்டிருந்தால் நாம் என்ன பதில் சொல்லியிருப்போம்? நாம் என்ன அதற்காக தயார் செய்து வைத்திருக்கிறோம்? இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், 50 வருஷம் வாழ்ந்துருவோம், 60 வருஷம் வாழ்ந்துருவோம், 100 வருஷம் இந்த உலகத்துல உயிரோடு இருந்துருவோம் என்ற பல 100 ஆண்டுகளுக்கு திட்டம் போட்டு தலைமுறைக்காக யோசித்து இன்றைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய மக்களாக, வீடு வாகனங்களை வாங்கக்கூடிய மக்களாக, ஆடை ஆபரணங்களை குவிக்கக்கூடிய மக்களாக, நமக்காக பல தலைமுறைகளுக்கு சொத்தை சேர்க்கக்கூடிய மக்களாக பல திட்டங்களோடு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு என்ன எண்ணம் ஏற்படவில்லை என்று சொன்னா, நம்முடைய உயிர் எந்த நேரத்திலையும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடலாமே, இதுவெல்லாம் நம்ம கூட வராதே, எப்படி பிறந்தமோ அதே நிலையில தானே கொண்டு போய் நம்மளை அடக்கம் செய்வாங்க, நமக்கும் இந்த உலகத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லாம போயிருமே, நாம சேர்த்தி வச்சது, நம்ம வாங்கினது பிடிச்சது, நமக்குன்னு எண்ணத்தையெல்லாம் இந்த உலகத்துல அனுபவித்து கொண்டிருக்கின்றோமே, எதுவுமே அந்த கபருக்குழியில நம்மை வந்து சேராதே. அல்லாஹ்வுடைய தூதர் எது சேரும் என்று சொன்னார்களோ அந்த நன்மைகள், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், இது என்னுடைய வாழ்க்கையில இருக்கின்றதா என்று சொல்லி என்றைக்காவது யோசிக்கக்கூடிய மக்களாக நம்மை சைத்தான் இருக்க வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் கிடையாது. மெல்ல மெல்ல நம்முடைய எண்ணத்தை, சிந்தனையை மாற்றி 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 நீண்ட நாட்கள் வாழக்கூடிய இந்த உலகம் என்பது மிக சிறந்தது, இந்த உலகம் தான் நமக்கு பெரியது, மறுமை, அந்த மன்னரே, அல்லாஹ்வுடைய கேள்வி, இதுவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு இப்ப நிம்மதியா இருக்கிறோமா, நிம்மதியா சாப்பிட்றோமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குதா, நமக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குதா, தொழுகையா, நோம்பா, இபாதத்தா, குர்ஆன் ஓதுறதா, மார்க்கத்தை எடுத்து சொல்றதா, சமுதாய பணியில ஈடுபடுறதா, மக்களுக்காக நன்மை செய்யறதா, அதெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம். நாம நிம்மதியா இருக்கிறோமா, நமக்கு சந்தோஷமா இருக்குதா, இந்த உலகத்துல எப்படி இன்பங்களை அனுபவிக்கிறது என்றுதான் சைத்தான் மெல்ல மெல்ல நம்முடைய உள்ளத்திலே எண்ணத்தை ஏற்படுத்தி மரண சிந்தனையை, மறுமையினுடைய எண்ணத்தை, நமக்கு மறுமைக்கும் மரணத்திற்கும் இடைப்பட்ட அந்த கபர் வாழ்க்கையை, அந்த எண்ணமே இல்லாத மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட மனிதர்களாகிய நமக்கு தான் அல்லாஹ் கடந்த வாரம் ஒரு கண்ணுக்கு முன்னால் ஒரு பாடத்தை நிகழ்த்தி காட்டினான். அகமதாபாத் என்ற ஒரு பகுதியிலிருந்து லண்டனை நோக்கி ஒரு பெரிய விமானம், இன்டர்நேஷனல் விமானம் கிளம்பி போகுது. அதனுடைய தொழில்நுட்பம், அதில் இருக்கக்கூடிய செட்டப்புகள், இதெல்லாம் வந்து உலகளாவிய அளவில் பறக்கக்கூடிய விமானமா அது இருக்குது. ஓட்டக்கூடிய பைலட்டுகள்லாம் மிகவும் திறமை சார்ந்த நல்ல பைலட்டுகளா இருக்கிறாங்க. மதியான ஒரு 1:30 மணிக்கு கிளம்புது. கிளம்பக்கூடிய அந்த விமானம் ஒரு 30 நொடி, ஒரு 35 நொடி ஏறி இப்படி பறக்குது. உடனடியாக அது தரையிறங்கி எந்த கிரவுண்டுக்கு வெளியே கொஞ்சம் பறந்ததோ அந்த கிரவுண்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ கல்லூரியினுடைய ஒரு விடுதியில, ஹாஸ்டல்ல போய் விழுந்து, அந்த ஏரோப்ளைன்ல யாரெல்லாம் பயணித்தார்களோ அவங்க எல்லாம் ஒரே ஒரு நபரை தவிர மற்ற எல்லாரும் அந்த இடத்திலே உடல் கருகி இறந்து போறாங்க.
அந்த விடுதியில மதிய நேர சாப்பாட்டுக்காக சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்துட்டு இருந்த மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருந்த மாணவர்கள் அதுல ஒரு 10க்கும் நெருக்கமான மக்கள் உயிரிழந்து போறாங்க. பலர் தீக்காயத்திற்கு ஆளாகின்றார்கள் என்று சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கண்ணு முன்னால காமிக்கிறானா இல்லையா? எவ்வளவு நாள் பறந்திருக்கும் அந்த விமானம், எவ்வளவு ஆசை கனவுகளோடு அந்த விமானத்துக்குள்ள அந்த மக்கள் இருந்திருப்பாங்க. மருத்துவ கனவுகளோடு அந்த இடத்துல உட்கார்ந்து அவங்க என்ன அந்த இடத்தில் ஏதோ அந்த மரணத்தை எதிர்பார்த்திருப்பார்களா? விமானத்துல போனா மட்டும்தான் மௌத்து வருமா? வாகனத்துல போனா மட்டும்தான் மௌத்து வருமா? உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய, பேசிட்டு இருக்கக்கூடிய, தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு மௌத்து வராதா என்பதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் ஒரு கட்டடத்தின் மீது விழ வைத்து அந்த கட்டடத்திலே உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த எதிர்கால கனவுகளோடு, லட்சியத்தோடு, மருத்துவ எண்ணத்தோடு இருந்த ஒரு கூட்டத்தையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லாமல் ஆக்கி காட்டுகின்றான் என்று சொன்னால், பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நானும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களோ நம்முடைய மதிய நேரத்தை நாம் தாண்டுவோம் என்பது உத்தரவாதமா? ராத்திரி தூங்க செல்லக்கூடிய நாம் காலையில எந்திருப்போம் என்பது உத்தரவாதமா என்று பார்த்தால் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை. அதைத்தான் அந்த சஹாபி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அதுக்கு என்னமா நீ தயார் செஞ்சிருக்கிற என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்களே. நாம் என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம்? நாம் இந்த நேரத்தில் மரணித்தோம் என்று சொன்னால், நமக்கு மரணம் வந்து விட்டது என்று சொன்னால், நம்முடைய மறுமையின் வாழ்க்கைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கபர் வாழ்க்கைக்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மை விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை நீதிமன்றத்திலே கேட்கக்கூடிய கேள்விக்காக என்னத்தை சேமித்து வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் எதுவும் கிடையாது. நமக்கு இந்த உலகம் தான் பெரிதாக தெரிகின்றது. இப்படிப்பட்ட நிலையில் மரணிக்கக்கூடிய நரக படுகொலையிலே கிடக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் என்ன சொல்வார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 35வது அத்தியாயம் 37வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் ஐரல்லதி குன்னா நஅமலு. யா அல்லாஹ், எங்களை திருப்பி அனுப்பேன், முன்னாடி இருந்ததை விட நாங்க நல்லவங்களா கொஞ்சம் வாழ்ந்துட்டு வருவோமே என்று நரக படுகொலையில வெந்து கொண்டிருக்கும் பொழுது மனுஷங்க கேட்பாங்களா? எல்லாம் எங்களை திருப்பி அனுப்பி, நாங்க இப்படி இருந்தோமே அந்த மாதிரி இருக்க மாட்டோம், போய் ஒழுக்கமா போய் இருந்துட்டு வருவோம் என்று மனிதர்கள் கதறுவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லிட்டு அந்த நரக கதறில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து கேட்பானா, எப்ப நீங்க படிப்பினை பெற அளவுக்கு உங்களுக்கு வாழ்நாள நான் நீட்டிச்சு தரலையா? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி சாதாரண கேள்வி கிடையாது. அல்லாஹ் கேட்பானா, படிப்பினை பெற அளவுக்கு உங்களுக்கு வாழ்நாள நான் இந்த பூமியில நீட்டித்து தரலையா? எத்தனை வருஷம் நீ வாழ்ந்த என்று அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்டா, எல்லாம் நேத்து பிறந்து அடுத்த நாளே மூத்தாயிட்டே என்றா நம்ம சொல்ல போறோம்? என்ன சொல்லுவோம்? எல்லாம் எனக்கு 50 வயசாச்சு, எனக்கு 40 வயசாச்சு, எனக்கு 90 வயசாச்சு என்று அவங்க வயசை சொல்லுவோமே. அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கேட்பா, 90 வருஷம் என்ன பண்ண, 80-100 வருஷம் வாழ்ந்திய என்ன பண்ண, 50-60 வருஷம் வாழ்ந்திய என்ன பண்ண என்று அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்கும் பொழுது அந்த கேள்வியை நாளை மறுமையில அல்லாஹ் கேட்பான் என்று தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுற. படிப்பினை பெற அளவுக்கு உன்னுடைய வாழ்நாளை நான் நீடித்து தரலையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் என்றால், இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நம்ம கண்ணுக்கு முன்னாலே இத்தனை 250க்கு மேற்பட்ட மக்கள் மரணிச்சாங்களே, ஒருவேளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு திரும்பவும் உயிரை கொடுத்து நீங்க போய் இந்த பூமியில வாழுங்க என்று சொல்லி அனுப்பினான் என்று சொன்னால், அதுல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இந்த பூமியில வாழ்வாங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அந்த மரண படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் உயிரை மலக்குமார்கள் கைப்பற்றிட்டு போய் சொர்க்கமா நரகமாங்கிறது அங்கேயே தெளிவாயிருமே. அப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் அந்த பார்த்த மக்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு எதையும் நீங்க மாத்தாதீங்க, மறுபடியும் அவங்களுக்கு உயிரை கொடுங்க, நேரடி அவங்க உயிர் பெற்று வந்த வழியாவே திரும்பி போகட்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணித்த அந்த ஒட்டுமொத்த 250 மக்களுக்குமே திரும்பவும் உயிரை கொடுத்து நீங்க வாழ்க்கையை வாழுங்க என்று சொன்னால், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க? ஆனா வாய்ப்பு கிடையாது, திரும்ப வரமாட்டாங்க.
எந்த ஒரு உயிருக்கும் அல்ல அவகாசம் கிடையாது. அந்த உயிர் பிரிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா அதோடு அவங்களுக்கு இந்த உலகத்துக்குமான திரை போடப்பட்டு அவ்வளவுதான், எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் போயிரும். ஆனா அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், படிப்பென பெற அளவுக்கு உங்களுக்கு வாழ்நாள் நீடிச்சு தரலையா? ஏன்னா அவனுக்கு அந்த 250 பேர் கண்ணு முன்னாடி இறந்து போனாங்களே, நீ உயிரோடு தான் இருக்கிற, உனக்கு இதே மாதிரி நிலைமை வரும் என்பதை நான் காமிச்சு தரலையா? நீ திருந்தி வாழ்றதுக்கு உனக்கு வாழ்நாள நான் நீட்டித்து தரலையா என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து நாளை மறுமையில கேள்வி கேட்டான் என்று சொன்னால் இன்னைக்கு நமக்கு அது ஒரு பாக்கியமாக வாய்ப்பாக தந்து நம்மை உயிரோடு வாழ வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சிந்தனையோடு மரண சிந்தனையோடு மரண எண்ணத்தோடு மறுமையை அஞ்சி இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த நபி தோழரை அல்லாஹ் கேள்வி கேட்க சொல்கின்றான். நீங்க போய் கேளுங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேளுங்க, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த பதிலை சொல்லி காட்டுறாங்க. அதற்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றாய் என்று கேட்டார்களே. நாம் நம்முடைய வாழ்க்கையை தயார் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எதற்கும் தயாராக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த உலக மோகத்திலிருந்து விடுபட்டு மறுமைக்கான சிந்தனை வர வேண்டும் என்பதைத்தான் இந்த நபி தோழர் கேட்டாரே முதல் கேள்வி, அதிலிருந்து நமக்கு பதிலாக கிடைக்கின்றது. இன்னொரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகின்றார்கள். யார் ரசூலுல்லாஹ், தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் அதிக பிரியத்திற்குரிய அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த தர்மம் எது என்று கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீர் ஆரோக்கியம் உள்ளவராகவும் பொருளாதார தேவை உடையவராகவும் வறுமைக்கு பயப்படக்கூடியவராகவும் பொருளாதாரத்தின் மீது ஆசை உள்ளவராகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ செய்கிற தர்மம் அதுதான் சிறந்த தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரி என்ற ஹதீஸ் கிதாபிலே 1419வது செய்தியாக நம்மால் காண முடிகின்றது. ஒருத்தர் கேட்கிறாரு, யார் சொல்லலாம், தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது? நான் செலவழிக்கக்கூடிய காசுலேயே சிறந்த காசு எது? எது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து நிறைய நன்மையை பெற்றுத்தரக்கூடியது அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ நல்ல ஆரோக்கியம் உள்ளவனா இருக்கணும், உனக்கு பொருளாதாரம் ரொம்ப தேவையா இருக்கணும், நீ வறுமையை பத்தி அஞ்சக்கூடியவனா இருக்கணும், பொருளாதாரத்தின் மீது ஆசை உள்ளவனாக இருக்கணும். அந்த நேரத்தில் நீ உன்னுடைய கரத்திலிருந்து செலவழிக்கின்ற தொகை அதுதான் அல்லாஹ்விடத்தில் பிரியத்திற்குரிய அதிக நன்மை பெற்று தரக்கூடிய சிறந்த தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தர்மம் இன்றைக்கு இருக்கின்றதா? நம்முடைய செலவுகள்லாம் போக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிச்சம் மீதி என்ன இருக்குதோ அதுதான் இன்னைக்கு தர்மமாக போகின்றதே தவிர நமக்கு தேவை இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்தில் உதவி என்று யாராவது கேட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை இன்னைக்கு என்னவா இருக்குது? ஏன் பிரச்சனையா பெரும் பிரச்சனையா இருக்கு, எனக்கு இவ்வளவு சிரமமா இருக்குது, இந்த நேரத்தில் எங்கிட்ட நீ என்ன கேட்கறது, நான் எப்படி என்னத்தை கொடுக்க முடியும் என்று சுயநலம் கலந்த மக்களாக நம்முடைய குடும்பம், நம்முடைய நலன், நம்முடைய ஆசை, நம்முடைய தேவை இதிலேயே மனம் போன போக்கிலே நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமே. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள்லாம் திறந்திருக்குது இல்லை, எத்தனையோ மக்கள் உதவி கேட்டு வந்திருப்பாங்கல்ல, அதே போல மருத்துவ உதவி கேட்டு இல்லை வாழ்வாதார உதவி கேட்டு அது இதுன்னு சொல்லி எத்தனையோ மக்கள் ஒரு சின்ன கொஞ்சம் தொகை கொடுங்க, ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கேன், இது கொடுத்தீங்கன்னா எனக்கு சௌரியமா இருக்கும் என்று சொல்லி நம்மிடத்தில் யாராவது கேட்டார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய மக்கள் பெரிய பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறாங்க, நம்முடைய மக்கள் நல்ல கல்லூரிகள்ல படிக்கிறாங்க, நமக்கு நல்ல வியாபார சூழல்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான், நமக்கு நல்ல கை கால்கள் எல்லாம் நல்லா இருக்கின்றது, நமக்கு நல்ல நிவாரணம் ஆரோக்கியம் இருக்கின்றது, நம்முடைய வீட்டிலே 3 வேளை நிம்மதியாக பசியோட நல்ல சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம், எல்லா விதமான தேவைகளும் நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்திலே ஒருவர் உதவி என்று கேட்டார் என்று சொன்னால் அவர்களை பார்க்கக்கூடிய பார்வை, அவர்களிடத்தில் பேசக்கூடிய பேச்சு, அவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கை இதுவெல்லாம் அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய மக்களாக, அவர்களுக்கு வேலையே இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் ஒருத்தரை காண்பித்து தருகின்றான்.
இதே நிலையை உனக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே மக்கள் மத்தியிலே இல்லாமல் போகின்றது. காசு பணம் இருக்கின்றது என்ற ஒரு திமிர், காசு மீது இருக்கக்கூடிய ஒரு பேராசை, எங்க நம்ம கிட்ட இருந்து கொடுத்தா நம்ம கையில இல்லாம போயிருமோ, நம்ம குடும்பத்துக்கு கஷ்டம் வந்துருமோ, நமக்கு எப்படி இது போல மறுபடியும் கிடைக்குமா என்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாத மக்களாக பெரும்பாலான மக்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், நாளை மறுமையில இப்படிப்பட்ட மக்களிடத்திலே அல்லாஹ் மூன்று விதமான தோற்றத்திலே தான் வந்ததாக சொல்லி அந்த ஒவ்வொரு மனிதரிடத்திலையும் விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபிலே 4661வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ் கேட்பானா, நான் உன்னிடத்தில் அடியானே ஒரு நாள் பசி என்று சொல்லி உன்னிடத்துல வந்தேனே, எனக்கு நீ உணவளித்தாயா? அல்லாஹ் மனிதன் ஆச்சரியப்பட்டு போய், யா அல்லாஹ், இந்த உலகத்துக்கே ரிஸ்க் அளிக்கக்கூடிய நீ, உனக்கு எப்படி நான் உணவளிக்க முடியும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுவானாம், அன்றைய தினம் ஒரு மனிதன் உன்னிடத்திலே பசி என்று உன்னிடத்தில் வந்தானே, அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அந்த இடத்தில் அல்லாஹுவாகிய எனக்கு உணவளித்ததை போன்று நீ என்னை அங்கே கண்டிருப்பாய். ஆனா நீ அதை செய்யல. இன்னொரு அடியான இடத்தில் அல்லாஹ் கேட்பானா, ஒரு நாள் தாகம்னு சொல்லி தொண்டை வறண்ட நிலையில உன்னிடத்துல வந்தேனே, தண்ணீர் கேட்டு வந்தேனே, எனக்கு நீ தண்ணீர் கொடுத்தியா? அல்லாஹ், உனக்கு தாகமா, உனக்கு தண்ணீர் நான் எப்படி கொடுக்க முடியும்? நீ தான் இந்த உலகத்துக்கே தண்ணீரை தரக்கூடியவன் என்று சொல்லும் பொழுது, அன்றைய நாள் ஒருவன் தாகத்தோடு உன்னிடத்துல வந்தானே, அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் அல்லாஹுவாகி என்னை நீ கண்டிருப்பாய். ஆனா நீ அதை செய்யல. இன்னும் மறுபடியும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஒரு நோயாளியாக ஒரு நாள் நான் இருந்தேனே, என்னை நீ நலம் விசாரித்தாயா என்று அல்லாஹ் கேட்பானாம். உடனே அந்த அடியான், அல்லாஹ், இந்த உலகத்துக்கே நிவாரணம் அளிக்கக்கூடிய நீ, உனக்கு எப்படி நோய் வரும்? நான் எப்படி உன்னை நலம் விசாரிக்க முடியும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த பூமியிலே ஒரு அடியான் உன்னுடைய கண்ணுக்கு முன்னால் நோய் வாய்ப்பட்டு கிடந்த நேரத்தில் அவனை போய் நீ நலம் விசாரித்திருந்தால் அல்லாஹுவாகிய என்னை நீ அந்த இடத்தில் நலம் விசாரித்ததை போன்று அங்கே என்னை கண்டிருப்பாய். ஆனால் நீயும் அதை செய்யவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அவர்களை கடுமையாக நாளை மறுமையிலே தண்டிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் பசி என்று சொல்லி, பட்டினி என்று சொல்லி உதவி கேட்டு, பொருளாதார உதவி கேட்டு, இல்ல வாழ்வாதார உதவி கேட்டு, இல்ல ஒரு மருத்துவ உதவி கேட்டு நம்மிடத்தில் யாராவது வந்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய கை சுருங்கப்படுது, நம்முடைய உள்ளத்திலே வறுமை பத்தி உண்டான கஞ்சத்தனம் ஏற்பட்டுறது. அந்த கஞ்சத்தனத்திலே ஊறி 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 நம்முடைய உள்ளமானது கடின சித்தம் உள்ளதாக மாறி போய் விடுகின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், மக்களே, ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் வானத்திலிருந்து வருவார்கள். அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில நன்மைக்காக சிறிதளவு தர்மம் செய்தாலும் அந்த தர்மத்தை பார்த்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ், இந்த அடியானுக்கு நீ வழங்கியதை எப்படி இவன் பிற அடியார்களுக்கு வழங்குகின்றானோ அதே போல இவனுக்கு நீ இன்னும் வழங்கி பர்க்கத்து செய் என்று பிரார்த்தனை செய்வான். எவர்கள் கஞ்சத்தனத்தோடு தங்களுடைய கைகளை சுருக்கி கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அதே மலக்குமார்கள், யா அல்லாஹ், இவர்கள் எப்படி உன்னுடைய அருளை அனுபவித்துக் கொண்டு பிற அடியார்களுக்கு கொடுப்பதை கஞ்சத்தனத்தோடு கைகளை சுருக்கி கொள்கின்றார்களோ அதே போன்று உன்னுடைய அருள் வளத்தை இவர்கள் விஷயத்தில் நீயும் சுருக்கி கொள்வாயாக என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். என்றால் நாம் செய்யக்கூடிய தர்மம் என்பது சிறந்த தர்மமாக இருக்க வேண்டும். அது எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் செய்கின்றோம் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கின்றானே தவிர எவ்வளவு செய்கின்றோம், கோடி செய்கின்றோமா, லட்சம் செய்கின்றோமா என்று அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. நம்முடைய உள்ளத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் பார்க்கின்றான் என்று சொன்னால் இஹ்லாஸான எண்ணத்தோடு நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் வாரி வழங்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அந்த கேள்வி கேட்ட சிறந்த தர்மம் எது என்ற கேள்வி கேட்ட அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக ஒரு பதிலை சொல்கின்றார்கள், உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய நேரத்திலே நீ அவங்களுக்கு கொடு இவங்களுக்கு கொடு என்று சொல்வதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. காரணம், நீ மரணித்து போய்விட்டாய் என்று சொன்னால் அது உனக்கே முதலில் சொந்தம் கிடையாது. அந்த உயிர் தொண்டை குழியை அடைவதற்கு முன்னால்
அல்லாஹ்வின் பாதையில் சிறந்த தர்மத்தை தேடிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், இது போன்று பல சந்தர்ப்பங்களிலே பல சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பல கேள்விகளை கேட்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் பல விளக்கங்களை அளித்திருக்கின்றார்கள். அந்த ஒட்டுமொத்த விளக்கங்களும் தான் இன்றைக்கு இஸ்லாமாக நம்முடைய கையிலே கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால், 2 கேள்விகளிலேயே இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது என்றால், அவர்கள் கேட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகளை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், படிக்க நாம் முன்வந்தோம் என்றால், அது குறித்து சிந்திக்க ஆரம்பித்தோம் என்றால், மார்க்க விஷயங்களில் இன்னும் நமக்கு ஈடுபாடுகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஈடுபாடு காட்டக்கூடிய மக்களாக, கல்வி ஞானத்தை பெருக்கக்கூடிய மக்களாக, இன்னும் மார்க்கத்தை நல்ல முறையில் நாமும் கற்றுப்பெற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆய்க்கருள் புரிவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, மறுமை நாளை குறித்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்வதை குறித்தும் அதனுடைய அவசியத்தை நபித்தோழர்கள் கேள்வி கேட்டு அதற்கு நபிகளார் அளித்த பதிலின் மூலம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை முதலாவது உரையில் தெரிந்து கொண்டோமோ, இது போன்ற கேள்வி பதில்களை எல்லாம் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொண்டிருந்த அந்த உத்தம தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு நாள் ஒரு போர்க்களம் நடக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், மக்களே, சொர்க்கத்தின் பரப்பளவு என்பது வானங்கள் பூமியை உள்ளடக்கிய பரப்பளவுக்கு சொந்தமானது என்று சொல்லி காட்டியவுடன் பசிக்காக வேண்டி சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு நபித்தோழர் அந்த சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த இடத்துல கேள்வி கேட்கின்றார்கள். யார ரசூலுல்லாஹ், நீங்க சொன்னீங்களே வானத்து அளவுக்கு இந்த பூமி அளவுக்கு பிரம்மாண்டமான சொர்க்கம் இருக்குதுன்னு சொன்னீங்களே, இந்த கண்ணுக்கு முன்னால தெரியுதே இந்த போர்க்களம், இந்த போர்க்களத்துல நான் போய் பங்கு பெற்றா அதுல உயிர் இழந்துட்டேன்னா எனக்கு அந்த சொர்க்கம் கிடைக்குமா என்று சொன்னவுடன், அல்லாஹ் உமக்கு அந்த சொர்க்கத்தை தருவான் என்று அந்த நபி தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்றாங்க. கேட்கிற கேள்வி என்னன்னா, என்னுடைய உயிரை நான் விடுறதுக்கு தயாரா இருக்கிறேன், என்னுடைய உயிரை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும் என்று அந்த நபி தோழர் கேட்கிறாரு. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த வானம் பூமி அளவுக்கு பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்திலே உனக்கு ஒரு இடம் இருக்கப்பா என்று சொன்னவுடன் அந்த நபி தோழர் தான் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பேரிச்சம்பழங்களை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு, இந்த நேரம் கூட எனக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பிரியம் கிடையாது, அதுவே பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும், அந்த நேரமும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த பேரிச்சம்பழங்களை தூக்கி எறிந்து விட்டு போர்க்களத்திற்குள்ளே போறாங்க. எதிரிகளுக்கு மத்தியிலே சண்டையிடுறாங்க, முடிந்த அளவிற்கு எதிரிகளை வெட்டி வீழ்த்துகின்றார்கள். இறுதியிலே அந்த களத்திலேயே ஷஹீதாகின்றார்கள். அல்லாஹ்வுடைய பேரருளால் சொர்க்கத்திற்குரிய மனிதராக மாறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வானம்ங்கிறது சொர்க்கம், வானம் பூமி அளவுக்கு சொர்க்கம் பெருசுன்னு சொன்ன உடனே அந்த சொர்க்கத்தை பெரிதாக நினைத்த அந்த மனிதர்கள், அந்த உத்தம தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் யார் சொல்லலாம், எங்களுக்கு அது இடம் கிடைக்குமா என்று சொன்னவுடன், இதிலே கலந்து கொண்டால் உமக்கு கிடைக்கும் என்று சொன்ன உடனே போய் அந்த இடத்துல உயிரை விடுவதற்கும் அந்த உத்தம தோழர்கள் தயாராக இருந்து நமக்கு முன்னுதாரணமாக காட்டியிருக்கின்றார்கள் என்றால், அது போன்று நமக்கு நன்மை செய்வதற்கு நமக்கு சூழல்கள் அமையும் பொழுது நாம் நம்முடைய உடலால் பொருளால் நாம் எதையும் தியாகம் செய்வதற்கு, இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்காக நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்வதற்காக நாம் எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு அழகிய வாய்ப்பாக இன்றைய ஜும்மா நாளினுடைய ஒரு வசூலானது ஒரு விதவை பெண்மணிக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகளுடைய பள்ளி மற்றும் மருத்துவ செலவீனங்களுக்காக வேண்டி இன்றைய ஜும்மா வசூலானது எடுக்கப்படுகின்றது. இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்
நம்முடைய குடும்பத்திலே ஒரு சிரமம் என்று சொன்னால் எப்படி மனம் உவந்து அதற்காக பல விதமான கஷ்டங்களை சிரமங்களை அனுபவித்து அந்த கஷ்டத்தை தீர்க்குவதற்கு போராடுவோமோ, அதற்கு இயலாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு பெண்மணி நம்முடைய நிர்வாகத்தை அணுகி உதவி கேட்டு வந்திருக்கின்றார்கள். அந்த சகோதரியினுடைய குடும்பத்திற்காக வாழ்வாதார உதவிக்காக வேண்டி இந்த ஜும்மாவுடைய வசூலானது எடுக்கப்படுகின்றது. வந்திருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில தாராளமாக தந்து உதவுமாறும், தரக்கூடிய பொருளாதாரம் நாளை மறுமையிலே நமக்கு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்பதையும் புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியத்திற்கு உங்களுடைய பங்களிப்பை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு